வணக்கம். இந்திய இளைஞர்களுக்கு குறிப்பாக நம்ம மாணவ சமூகத்துக்கு அதிர்ச்சியான செய்தி. அது என்னன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட மறைவு. எல்லா தரப்பினராலும் எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதர் அப்துல் கலாம். இன்று அவரது 2ஆம் ஆண்டு நினைவு நாள். அவரை நினைவு கூறும் பொருட்டு இதோ அவர் மிகவும் நேசித்த மாணவ செல்வங்களோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஜெயா பிளஸ் குழுவினர் வந்துள்ளோம். அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினமான இன்று அவர் நினைவு தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது அமைந்திருக்கிறது. இந்த இந்திய நாட்டை இளைஞர்களாகிய நீங்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதனை கண்டிப்பாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அவருக்கு புகழஞ்சு செலுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்ப தொடங்குவோம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்தது அந்த பாடல். கனவு அப்படின்ற வார்த்தையெல்லாம் அந்த பாடலில் இடம்பெற்றிருந்தது. கனவு அப்படின்னதும் நமக்கு நினைவுக்கு வருவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதே மாதிரி ஏவுகணை அப்படின்னு சொன்னதும் நமக்கு நினைவுக்கு வருவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏன் அவருக்கு ஏவுகணை நாயகன் அப்படின்ற பேரை நம்ம சொல்கிறோம்? இதோ கேட்போம் மாணவிக்கிட்டே. நீங்கள் சொல்லுங்கம்மா. அப்துல் கலாம் அவர்கள் 1979ஆம் ஆண்டு ஏவுகணை சோதனை நடத்தினாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏவுகணை படுத்த நிலையில் இருந்து தான் விண்ணில் பாயும், அதிலிருந்து வெளிவரும் நெருப்பின் சக்தியின் மூலமாக அது விண்ணில் ஏவும் அப்படிங்கிற அறிக்கையை விடுறாங்க. அந்த ஏவுகணை கிளம்ப காத்திருக்கு. ஆனால் அந்த ஏவுகணை கிளம்புறதுக்கு 12 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, 8 வால்வில் ஒரு வால்வு திறந்திருக்கு, அதனால அந்த ஏவுகணை தோல்வி அடைஞ்சாலும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழுவில் மொத்தம் 6 பேர். அந்த குழுவில் உள்ளவங்க எல்லாரும் வெகு வேகமாக ஓடுறாங்க. ஆனால் அந்த ஏவுகணை சிகப்பு நிற புகையை வெளிக்கக்கிக்கிட்டு வெடிச்சு சாம்பல் ஆயிடுது. அதில் அங்கே இருந்த சில பேருக்கு காயங்கள்லாம் உண்டாகுது. அப்புறம் மீண்டும் 1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2வது SLV-3 விண்ணில் பாய இருக்குது. ஆனால் அது விண்ணில் பாயலை, கடலில் சென்று விழுந்துடுச்சு. எல்லாரும் ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க. அப்துல் கலாமுக்கும் மனம் கஷ்டம் இருக்குது. ஆனால் அவங்க சற்றும் மனம் தளரலை. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது, நைட்ரிக் அமிலத்தை வெளியிடுற வால்வு திறந்திருந்ததுனால அந்த ஏவுகணை கிளம்புறதுக்கு போதுமான சக்தி இல்லாமல் அந்த ஏவுகணை கடலில் போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க பேராசிரியர் தமன் கிட்ட ஒப்படைச்சு, இதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள் அவங்களுடைய பொறுப்பை தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1980ஆம் ஆண்டு மீண்டும் SLV விண்ணில் ஏவ இருக்கு. ஆனால் செய்தித்தாள்கள் அனைத்தும் அவரை கிண்டலும் கேலியும் செய்து, ஏன்னா அவர் அனுப்பிய 2வது SLV-3 விண்ணில் பாயாமல் கடலில் சென்று விழுந்துடுச்சு. ஆனால் அப்துல் கலாமோ அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு தனது நெஞ்சில் நினைத்து கொண்டு 2வது SLV-3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவுறாங்க. அவர் உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்தார். ஆனால் அவருக்கே தெரியாமல் அவரோட தோழர்கள் எல்லாம் அவரோட தோளில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அப்பொழுது பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி அம்மையார், அவங்க அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. சட்டசபையில் இருந்தவங்க எல்லாம் மேஜையை தட்டி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அவங்களோட பேராசிரியர் தமன் அவர்கள் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாம் இல்லாமல் எந்தெந்த செய்தித்தாள்கள் அவரை கிண்டலும் கேலியும் செஞ்சதோ அதே செய்தித்தாள்கள் அவருடைய முகத்தை போட்டு வெற்றி வெற்றின்னு எழுதுது. ஒளிபெருக்கியில் செய்தியும் அப்புறம் தொலைக்காட்சியில் செய்தியும் நாடு முழுவதும் ஒளியுமா இருக்கு. நாடு முழுவதும் வெற்றி அலை வீசுது. இது மாதிரி பல துன்பங்களுக்கு அப்புறம் இன்பம் இருக்கு, பல தோல்விகளுக்கு அப்புறம் வெற்றி இருக்கு அப்படிங்கிறத உலகுக்கு புலப்படுத்தி அவர் வெற்றி அடைஞ்சதுனால தான் அவருக்கு ஏவுகணை நாயகன்கிற பெயர் கிடைச்சது. அருமையான ஒரு செய்தி அப்துல் கலாம் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. இதோ வெற்றி குறித்து ஒரு கவிதை கூட வச்சிருக்கிறாங்க. காலத்தை வெல்கிறார் வெற்றியால், உள்ளத்தை கொடுக்கிறாய் இனிதாய், நம்முள் தெரிகிறது வெளிச்சம், இறுதியில் தெரிகிறது வெற்றி கொடி, லட்சியத்தின் சிந்தனை துளிகள், வாழ்வின் வெற்றி துளிகள். 1960ஆம் ஆண்டு
வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் DRDO விஞ்ஞானியாக. இதோ வாவ், சூப்பர்ல. அதாவது அப்துல் கலாம் மீது அவங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்ற வெளிப்பாடு தான் ஒரு மாணவி அவர்கள் அப்துல் கலாம் மாதிரியே ஒரு வேடம் அணிந்து நம்முடன் வந்து இணைந்திருக்கிறார். இளைஞர்களுக்கு நீங்கள் வச்சிருக்க செய்தி என்ன சார்? நீங்கள் ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ மாணவர்களிடையே நான் பேசுகிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதோட மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுகிறது என்னுடைய மாணவர் பருவ காலத்திற்கே போனது போல இருக்குது. அதை நினைவூட்டிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் வாழ்வில் எளிதில் வெற்றி பெற வேண்டுமானால் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு ஆகிய 3 கொள்கைகளையும் சரியாக பயன்படுத்தினீர்களா உங்கள் வாழ்வில் எளிதில் வெற்றி பெறலாம். சூப்பரான மெசேஜ் நம்மளுக்கு அவர் சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிற மாணவிகளுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் கேள்வி கேட்கணும் அப்படின்ற பழக்கத்தையும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. கேள்வி கேட்டால் தான் நமக்கு வந்து நம்ம சமுதாயத்தை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இங்கே இருக்கிற மாணவிகள் உங்களுக்காக நிறைய கேள்விகள் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கேளுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, சந்திரனை ஏன் துணைக்கோள் என்கிறோம் ஐயா? துணைக்கோள் என்பது கோளினை மையமாக வைத்து சுழல்வது ஆகும். பூமி ஒரு கோள். பூமியை சுற்றி வரும் சந்திரனுக்கு அதற்கு துணைக்கோள் என்று பெயர். சந்திரன் பூமியை சுற்றி வருவதால் தான் அமாவாசை பௌர்ணமி வருகிறதா? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். ஆம், சந்திரன் சூரியனை சுற்றி வருவதால் தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நிகழ்கிறது. அமாவாசை எப்பொழுது நிகழ்கின்றது ஐயா? கொஞ்சம் விரிவாக கூறுங்கள் ஐயா. சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வருவது அமாவாசையாகும். இந்நிகழ்வானது 27.3 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. வணக்கம் ஐயா. பௌர்ணமி எப்பொழுது நிகழ்கிறது? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி அமைகிறது. இந்நிகழ்வானது 27.3 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. வணக்கம் ஐயா. என்னோட கேள்வி என்னவென்றால், நாட்களை குறிக்கும் அஷ்டமி என்று சொல்கிறார்களே, அதை பற்றி விளக்கமாக கூறுங்கள் ஐயா. அஷ்டம் என்பது வடமொழி சொல்லாகும். அஷ்டம் என்றால் 8 என்பதன் பொருள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்களிலிருந்து 8வது நாளை அஷ்டமி என்கிறோம். நவமி என்று சொல்கிறார்களே, அதை பற்றி விளக்கமாக கூறுங்கள் ஐயா. நவமி என்பது வடமொழி சொல்லாகும். நவம் என்றால் 9 என்று அர்த்தம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்களிலிருந்து 9வது நாளை நவமி என்கிறோம். இந்த நாட்களில் எது நல்ல நாள், எது கெட்ட நாள் ஐயா? எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். பூமியின் மீது சூரிய ஒளி பட்டால் அது பகல், படாவிட்டால் இரவு. இதில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. அனைத்து நாட்களுமே நல்ல நாட்கள் தான். சரி மாணவிகளே, சூரியன் தோன்றாத நாள் உண்டா? இல்லை ஐயா. ஆகவே அனைத்து நாட்களுமே நல்ல நாட்கள் தான். இதில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று வேறுபடுத்தி பார்த்தல் கூடாது. இந்த நிகழ்வு தான் அப்துல் கலாம் ஐயா நம்மோடு இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை தான் இப்போது ரொம்ப தத்ரூபமாக இவங்க மறுபடியும் அதை நினைவு கூர்ந்துருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா மாதிரியே வேடம் போட்டு இந்த மாணவர்கள் கேட்ட கேள்விகள் தான் அன்றைக்கும் அந்த மாணவர்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்டாங்க. நல்லது ஒரு ரிப்ளை வந்து அப்துல் கலாம் ஐயா கொடுத்தாங்க. இந்த கேள்வி பதில் இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பள்ளி பருவம் ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு 2 டைம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வந்துட்டு நேரில் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நானும் இதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவரோட ஸ்பீச் ஃபஸ்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. யாரும் வந்துட்டு விசில்லாம் அடிக்கக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஜய், அஜித் யார் வந்திருந்தாலும் அந்த மாதிரி விசில்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு விசில் அவரை பார்த்தோன்னே மாணவர்களுக்குள்ளே அப்படி ஒரு புத்துணர்ச்சி, அதெல்லாம் பார்க்கும்போது மெய் சிலுக்கக்கூடிய விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. இது பல பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன விஷயம், அதாவது அவர் ஒரு கார் டிரைவர், அப்துல் கலாம் அவர்களுடைய கார் டிரைவர். அவருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 25 வயது இருக்கும். ஆனால் அவர் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு படிக்கணும்லாம் ஆசை, ஆனால் நான் படிக்கலை, ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. ஸோ இவர் சொன்னார், ஏன் இப்போ படிக்கக்கூடாதா? ஒரே வார்த்தை. அவர் சொன்னார், இப்போ எப்படிங்க ஐயா என்னால் படிக்க முடியும்? யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நம்ம நினச்சதை பண்ண முடியும். அதுதான் அவருடைய கொள்கை. அதை சொன்னார். அவரை படிக்க வச்சார். இன்றைக்கி அவரும் ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், அந்த கார் டிரைவர்.
அப்துல் கலாம் போன்று நாமும் சாதிக்கலாம் வாங்க நண்பரே என்று தற்போது மாதங்கி குழுவினர் ஒரு பாட்டை பாடுகிறார்கள். அதனை கேட்போம். அப்துல் கலாம் போலவே சாதிக்கலாம் நண்பனே, கனவு கண்டால் விண்மீனில் நடக்கலாம் நண்பனே. அப்துல் கலாம் போலவே சாதிக்கலாம் நண்பனே, கனவு கண்டால் விண்மீனில் நடக்கலாம் நண்பனே. உள்ளத்தில் தூய்மை கொண்டவர், எண்ணத்தில் வலிமை கொண்டவர், இதயத்தில் நேர்மை கொண்டவர், ஓ ஞானி அப்துல் கலாமே. ஓ அப்துல் கலாம் போலவே சாதிக்கலாம் நண்பனே, கனவு கண்டால் விண்மீனில் நடக்கலாம் நண்பனே. ஒரு கோடி மரம் வளர்வோம், பசுமைக்கு நீ வழிவிடு, எதிர்கால தூண் வளர்வோம், கல்விக்கு நீ குரல் கொடு. கந்தையாக இருந்தாலும் கசக்கி கட்டி உடுத்தணுமே, கூளை மட்டும் குடித்தாலும் குடித்த பின்பு குடிக்கணுமே. அப்துல் கலாம் போலவே சாதிக்கலாம் நண்பனே, கனவு கண்டால் விண்மீனில் நடக்கலாம் நண்பனே. ரைட். இசையும் பாடலும் நம்ம இந்தியர்கள்கிட்ட கலந்து போன ஒரு விஷயம். அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாளான இன்று அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமா பவித்ரா குழுவினர் பாடலோடு காத்துட்டு இருக்காங்க. கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே, நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே, நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. எண்ணங்களே செயலாகுமே, செயல்களின் விளைவு பழக்கங்களே, பழக்கங்களே பண்பாகுமே, பண்பே நம்மை உயர்த்துமே. கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே, நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும், தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும். நன்னா 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 நன்னா. கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும், தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும். படிப்பதனால் இங்கே பயனில்லை, படைக்கவும் வேண்டுமே. எண்ணம் போலேதான் எல்லோருக்கும் வாழ்க்கை அமையுமே. சிந்திக்கலாம், சீர்தூக்கலாம், முயற்சிக்கலாம், உருவாக்கலாம், சோதிக்கலாம், சாதிக்கலாம், நிரூபிக்கலாம், வெல்லலாம். முடியாது என்ற சொல்லகராதியில் கிடையாது, முயற்சி திருவினையாக்கும் உனக்கை விட்டுடாது. நன்னா 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 நன்னா. தற்போது ஒரு மாணவி, அதாவது அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி, அதாவது அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்மளுக்காக ஒரு கவிதை. பாரத தாயின் தவ புதல்வர், கிராமத்தில் பிறந்து கிரகத்தை ஆராய்ந்தவர், களத்தில் சிறந்த விண்கலத்தின் நாயகர், குடியரசை ஆண்டு ஏழ்மையாய் வாழ்ந்தவர், தமிழுக்கு பெருமை சேர்த்தவர், தமிழனாய் தமிழ் நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர். அன்று நீ ஜோசப் திருச்சி ஜோசப் கல்லூரியில் படித்தாய், இன்று கல்லூரியே உன்னை பாடமாய் படிக்கிறது. கர்ணன் கவசகுந்தலத்தோடு பிறந்தார் போல் நீயும் ஏவுகணையின் தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு பிறந்தாயோ. வருடத்தில் ஒரு நாள் நானும் ஆகிறேன் அப்துல் கலாமாய். தீபாவளி ராக்கெட்டுக்களை விண்ணில் விடும்போது நீ சொன்னார் போல் காண்கிறேன் என் கனவை உன் கண்களில். படிக்கலாம், உழைக்கலாம், முயற்சிக்கலாம், நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15 ஒரு சரித்திர நாயகனை பெற்றெடுக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் ராமேஸ்வரம் கடல் அலைகள் துள்ளி குதித்தன. பூமிக்கும் தனக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த போகிற அவதார புருஷன் பிறக்கப் போகிறான் என்ற மகிழ்ச்சியில் வானம் பிரகாசமாய் ஜொலித்தது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை. ஆம், நம் கலாமையா வறுமையில் பிறந்தாலும் அந்த வறுமையிலும் தொடர்ந்து கல்வி பயின்ற விஞ்ஞானியாக உருவேற்றுவர். மாணவர் மனதை வென்ற கலாம். அவர் மாணவர் மனதை மட்டுமல்ல, அவர் பேச்சால் உலகத்தையே ஈர்த்தவர். அவரை பற்றின ஒரு பேச்சு. படகோட்டி மகனாக பிறந்து தன் முகம் இடம்பெறாத பத்திரிகையே இல்லை என்னும் அளவிற்கு உயர்ந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர் 2002ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு பின் வெற்றி பெற்று 25 ஜூலை திங்கள் 2002ஆம் நாள் பதவியேற்றார். இவர் பதவியேற்பதற்கு முன்பே
பாரத் ரத்னா விருது வழங்கி மத்திய அரசால் கௌரவிக்கப்பட்டார். இவர் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமை இவரையே சாரும். இவர் மக்கள் ஜனாதிபதி எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் மக்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது யூரோப்பிய யூனியன் பொன் விழாவிற்கு இவரை விருந்தினராக அழைத்தனர். இவரும் அவ்விழாவிற்கு சென்று சிறப்புரையாற்றினார். அதில் சில எங்கு உள்ளத்தில் நியாயம் இருக்கிறதோ அங்கு குணத்தில் அழகு இருக்கிறது, எங்கு குணத்தில் அழகு இருக்கிறதோ அந்த வீடு அமைதியாக இருக்கும், எங்கு வீடு அமைதியாக இருக்கிறதோ அங்கு உலகம் ஒற்றுமையுடன் அமைதியாக காக்கும் என்று கூறினார். இதனை கேட்ட யூரோப்பிய தலைவர், இத்தகைய உரையை நான் எங்கும் கண்டதில்லை, இத்தகைய உரையை கூறினதற்கு நன்றி என்று உலகம் உன்னை அறிவதை விட உலகிற்கு நீ அறிமுகம் செய்து கொள் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழி அவரையே சாரும். 100 புத்தகங்கள் ஒரு நண்பனுக்கு, சிறந்த நண்பனுக்கு இணையானது. ஆனால் ஒரு சிறந்த நண்பன் ஒரு நூலகத்துக்கே இணையானவன். தற்போது பார்க்கும்போது அனைத்து மாணவிகளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நண்பர்கள், சிறந்த நண்பர்களையே தேர்வு செய்திருக்கின்றனர் என தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய பொன்மொழி ஏற்றவாறு அனைவரும் சிறந்த நண்பர்களையே தேர்வு செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது அவர்கள் மறுபடியும் புகழஞ்சலி செலுத்தும் வகையில் இன்னொரு பாடல் ஏமாவதி மற்றும் தர்ஷினி அவர்கள் பாட இருக்கிறார்கள். அந்த பாட்டை கேட்போம். என்னுயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே, என்னுயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே, என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே, என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே, அன்னையின் பிள்ளைகளே, வரும் நாளைய மன்னர்களே, அன்னையின் பிள்ளைகளே, வரும் நாளைய மன்னர்களே, உங்கள் எண்ணமெல்லாம் வெற்றி பெற கல்வி செல்வத்தை தேடுங்களேன், உங்கள் எண்ணமெல்லாம் வெற்றி பெற கல்வி செல்வத்தை தேடுங்களேன், படிச்சா உலகம் உன்ன மதிக்கும் பாரடா, உழைச்சா உலகம் உன்ன உயர்த்தும் பாரடா, படிச்சா உலகம் உன்ன மதிக்கும் பாரடா, உழைச்சா உலகம் உன்ன உயர்த்தும் பாரடா, அந்த இரவுக்கெல்லாம் தீபம் அங்கே நிலவுதானடா, நல்ல அறிவுக்கெல்லாம் தீபம் இங்கே கல்விதானடா, நல்ல அறிவுக்கெல்லாம் தீபம் அங்கே நிலவுதானடா, நல்ல அறிவுக்கெல்லாம் தீபம் இங்கே கல்விதானடா, கல்வி நமது முகத்தில் 2 கண்கள் தானடா, கல்வி இல்லா மனித வாழ்க்கை பெருமை இல்லடா, பெருமை இல்லடா, பெருமை இல்லடா. அப்துல் கலாம் ஐயா விஞ்ஞானியா பல துறைகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இதோ ஒரு மாணவி அது சம்பந்தமாக சொல்ல போகிறாங்க. சொல்லுமா. கல்வி என்பது கற்பனையை தருவது. அந்த கற்பனைகளால் நமக்கு புதிய எண்ணங்கள் தோன்றின. அந்த புதிய எண்ணங்களால் நமக்கு ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானம் நம்மை மகானாக்குகிறது. இந்த வரிகளை ஏபிஜே அப்துல் கலாம் கூறியிருக்கிறார். அதுக்கு சான்றாகவும் அவரே இருக்கார். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஒரு விஞ்ஞானியாக பார்த்துருக்கோம், ஒரு குடியரசுத் தலைவராக பார்த்துருப்போம், ஒரு எளிய மனிதராக பார்த்துருப்போம். அவர் ஒரு மருத்துவத்தில் அவரோட பங்கு என்ன அப்படின்றத பற்றி தான் நான் சில வரிகள் பேச போகிறேன். ஹைதராபாத்தில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் 1 கிலோ எடையிலான செயற்கை கால்கள் அணிந்திருந்த குழந்தைகளுக்கு வெறும் 400 கிராம் எடையிலான செயற்கை கால்களை தயாரித்து கொடுத்தாரு. அதே போல் 1998 கலாம் ஐயா அவர்களும் இதே மருத்துவரான சோமராஜு அவர்களும் சேர்ந்து ஒரு குறைந்த செலவிலான கனோரரி ஸ்டென்ட் உருவாக்கினாங்க. அதுக்கு கலாம் ராஜு ஸ்டென்ட் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அதன் பிறகு அதே கூட்டணியில் 2012ஆம் ஆண்டில் ஒரு கிராமப்புறங்களில் சுத்த வழிமுறைக்காக ஒரு சிறிய டேப்லெட் கணினியை உருவாக்கினாங்க. அதுக்கு கலாம் ராஜு டேப்லெட் அப்படின்னு பேர் சூட்டினாங்க. எனக்கு அவரோட விஞ்ஞான படைப்புகள்லாம் ரொம்ப ஆர்வம். அதன் பிறகு அவரை மாதிரி ஒரு எளிமையான வாழ்வை நானும் கடைப்பிடிக்கணும்னு என்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அப்துல் கலாம் அவர்கள் MIT படிக்கும்போது அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் இது. இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர் அவரோட பேராசிரியர் ஸ்பாண்டர். அப்துல் கலாமோட கல்லூரியில் பிரிவு உபசரிப்பு விழா அப்போது எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, அதாவது புகைப்படம் பிடிக்கிறதுக்கு தயாரானாங்க. பட்டப்படிப்பு முடித்த மாணவங்கள்லாம் 3 வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். பேராசிரியர்கள் எல்லாம் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போது
திடீர்னு பேராசிரியர் ஸ்பாண்டருங்கிறவர் வந்து அப்துல் கலாம் பார்க்கறதுக்காக எழுந்து நின்று தேடினார். ஆனால் அப்துல் கலாம் வந்து 3rd ரோவில் 3வது வரிசையில் நின்று இருந்தார். அப்போ வந்து ஸ்பாண்டர் சொன்னார், இங்கே வந்து நீ வந்து என் கூட ஃபஸ்ட் ரோவில் உட்காரு அப்படின்னு சொன்னார். இவர் இப்படி சொன்னோடனே அப்துல் கலாம் ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பேராசிரியர் ஸ்பாண்டர் சொன்னார், எங்களுடைய தலைசிறந்த மாணவன் நீ, உன்னுடைய எதிர்காலத்தில் எங்களோட ஆசிரியர்களுக்கு புகழ் சேர்ப்பதற்கு உன்னுடைய கடினமான உழைப்பு உனக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அப்துல் கலாமை. இந்த பாராட்டினால் அப்துல் கலாம் தர்ம சங்கடப்பட்டாலும் இந்த அங்கீகாரத்தினால் பெருமை அடைந்து ஸ்பாண்டர் பக்கத்தில் அப்துல் கலாம் உட்காந்துருந்தார். அப்போது வந்து கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் நம்பிக்கையாகவும் வழிகாட்டியாகவும் ஜீவனாகவும் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் வாழ்வில் ஒளி ஊட்டுவார் என்று ஆசீர்வதித்தார். அப்துல் கலாமை பேராசிரியர் ஆசீர்வதித்தார். இதுவே அவரின் மனதில் நல்லா பதிந்த ஒரு சம்பவமாகும். நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். துணிவு, கனவு, பணிவு இவை மூன்றும் தான் வெற்றிக்கான பாதை என வெற்றிக்கான பாதையை காண்பித்த அப்துல் கலாம் ஐயாவின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தன்று அவர் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இந்த மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சரஸ்வதி அவர்களுக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். காலத்தை வென்ற கலாம் அவர்களுக்கு எங்களுடைய சலாம்.